அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துப்படி பூஜை அறை, பணப்பெட்டி அறை போன்றவை எங்கே இருக்க வேண்டும் தெரியுமா? வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக வாஸ்துப்படி ஒரு வீட்டில் அனைத்து அறைகளும் அமைய பெற்றாலே அந்த வீட்டில் நேர்மறை சக்தி அதிக அளவில் இருக்கும் என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. அந்த வகையில் ஒரு வீட்டில் எந்த அறையை எங்கு அமைப்பது நல்லது என்று பார்ப்போம் வாருங்கள். பூஜை அறை என்பது ஒரு வீட்டிற்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அறையாகும். பொதுவாக சூரியன் உதயமாகும் சமயத்தில் சூரிய பகவானின் மெல்லிய கதிர்கள் எந்த இடத்தில் விழுகிறதோ அங்கு பூஜை அறையை அமைப்பது நல்லது என்று ஆன்றோர்கள் பலர் கூறுகின்றனர். அதன்படி பார்த்தால் சூரியன் கிழக்கு திசையில்தான் உதிக்கிறது. ஆகையால் வீட்டின் வடகிழக்கு திசையில் பூஜை அறையை அமைப்பது வாஸ்துப்படி விசேஷமாகும். பொதுவாக வடகிழக்கு மூலையில் பூஜை அறையை தவிர வேறு எந்த அறையும் இருக்கக்கூடாது. ஹால் இருக்கலாம். அப்படி வேறு ஏதாவது அறைகள் இருந்தால் அந்த அறையில் தங்குவது உசிதமல்ல. பெண்களை பொறுத்தவரை சமையலறை என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அவர்கள் பல மணி நேரங்கள் சமையல் அறையில் இருப்பதால் அந்த அறை வாஸ்துப்படி இருப்பது முக்கியமாகும். ஒரு வீட்டின் சமையலறை என்பது வாஸ்துப்படி தென்கிழக்கு திசையில் இருந்தால் சிறப்பாக இருக்கும். அதுவே அக்னி பகவானுக்கு உகந்த திசையாகும். அதே போல தென்கிழக்கு திசையில் சமையலறையை தவிர வேறு அறைகள் இருப்பது நல்லதல்ல. மனிதர்கள் பகலில் ஊரெல்லாம் ஓடி ஓடி உழைத்தாலும் இரவில் ஒரே அறையில்தான் படுத்து உறங்குகின்றனர். ஒரே நாளில் குறைந்தது 10 மணி நேரம் வரை செலவிடும் படுக்கை அறையானது வாஸ்துப்படி அமைப்பதே சால சிறந்தது. ஒரு வீட்டின் படுக்கை அறையானது தென்மேற்கு திசையில் இருப்பதே நல்லது. பணம் வைக்கும் பீரோ அல்லது பெட்டி இவைகளெல்லாம் தென்மேற்கு மூலையில் இருப்பதே சிறந்தது. இதுவே குபேர மூலையாகும். அதே போல வீட்டில் குபேர மூலை சற்று உயர்ந்து இருப்பது நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.